ஹலோ, வாங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தவரங்காவை பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடியில் தாங்க நான் பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 செடி வச்சா போதுங்க. அவ்வளோ அருமையாக நமக்கு வீட்டுக்கு தேவையானதை எடுத்துடலாம். இதில் பாருங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ காய் வந்திருக்கு. இது அடின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி அளவு இருக்குங்க. இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. பூச்சி தாக்கலும் ரொம்ப வராதுங்க. மற்ற செடிங்களை போல் இதுக்கு ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்காது. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளையே கொடுத்தா போதுங்க. அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறமா காய்கறி தண்ணி, அதுக்கு வாழைப்பழ தோல், அந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளே போதுங்க இதுக்கு. மற்றபடி வேறு எந்த உரமும் நான் போடலை. இது பார்த்திங்கன்னா நிறைய நன்மை இருக்குங்க. நரம்புங்களுக்கு சக்தி கொடுக்குதுங்க. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. இந்த காய் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது தவிர நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க. இதை ஜூஸாக குடித்தோன்னா நம்ம அந்த பிரச்சனை தீருங்க. அது தவிர எடையை குறைக்கிது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டியதுங்க. கரூரில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க. அது விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இருக்குது, தாது உப்பு இருக்குது. அது தவிர இதில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. அது தவிர கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை எடுக்குதுங்க இந்த கொத்தவரங்காய். சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகரை கட்டுப்படுத்துங்க. கால்சியம் அதிகமாக இருக்குங்க இதில். அதனால் விட்டமின் சி இருக்குது. அதனால் எலும்புங்களை வலுவுறுத்தும். இது எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க. அது தவிர ரத்த அணுக்களை கூட்டுது. ரத்த சோகை இருக்கிறவங்க இது சாப்பிட வேண்டியது இந்த கொத்தவரங்காய். அதை நம்ம பொரியலாவோ கூட்டாவோ ஏதாவது ஒன்று ஜூஸோ குடித்தோன்னா நம்ம இதுக்கு ப்ரெஷரையும் நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. அது தவிர சுகருக்கும் ரொம்ப நல்லதுங்க இது. ஸோ எல்லாருக்கும் இப்போ ப்ரெஷரு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த காயை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணுங்க. ஒரு காய் செடியில் பாருங்கள் எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள். நான் அறுவடையும் பண்ணியிருக்கேன். அது தவிர பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே இதை நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வளர்த்துடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொட்டியில் நம்ம வச்சுருக்குது. நான் சாதாரண 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ காய் பாருங்கள். ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் கிடச்சிருக்குங்க. அதனால் நீங்களும் வளர்க்கலாம். இது எந்த வகை ரசாயன பொருளாமல் வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாங்க. தேங்க்யூ.